முருகன் என்றால் அழகு என்று அர்த்தம். பெயருக்கு ஏற்றாற்போல் அழகுற காட்சி தருபவர் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கும் செந்தில் ஆண்டவர். முருகப்பெருமான் சூரனை அழிக்க படைவீடு அமைத்து தங்கிய இடம் திருச்செந்தூர். சந்தனமலையை குடைந்து இந்த திருக்கோவில் ஓம் என்ற பிரணவ வடிவில் கட்டப்பட்டுள்ளது. வியாழ பகவான் அறிவுரைப்படி திருச்செந்தூரில் படைவீடு தேவதச்சனால் உருவாக்கப்பட்டது. மூலவர் பாலசுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். சண்முகர் திருக்கல்யாண கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு தெற்கு நோக்கி மூல உற்சவராக காட்சி தருகிறார். ஆவணி மாசி மாதங்களில் உருகு சட்ட சேவை நடைபெறுகிறது. அதாவது சண்முகர் எழுந்தருளும் பீடத்திலிருந்து சன்னதி வாயில் வரை ஒரு பெரிய உருகு பலகை நீட்டப்படும். சண்முக பெருமான் இந்த பலகையின் மீது இருத்தப்படுவார். பெருமானை பலகையின் மீது சிறிது சிறிதாக அசைத்து அசைத்து ஆட்டி அவர் பீடத்திலிருந்து கேடயத்திற்கு எழுந்தருளச் செய்வார்கள். இந்த சடங்கில் பெருமான் உருகு பலகையின் மீது படுத்திருக்கும் காட்சி மிகவும் அரிய தரிசனமாகும். காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் ஒரு முக்கிய விழாவின் ஒரு பகுதியாகும். உருகு சட்ட சேவை என்பது பெருமான் மெதுவாக அசைந்து வரும் காட்சிக்கு வழங்கப்படும் பெயர். பின்னர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளுகிறார். இந்த அலங்காரம் சுவாமியை குளிர்விப்பதற்காக செய்யப்படுகிறது. இதை காண்பவர்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை காண்பார்கள் என்று நம்பப்படுகிறது. பின்னர் சிவப்பு சாத்தியும் வெள்ளை சாத்தியும் பச்சை சாத்தியுமாக சண்முகர் அருள்பாலிக்கிறார். மூலவரான முருகப்பெருமான் மிக பெரும் சிவபக்தரான சூரபத்மனின் ஆணவத்தை சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி மூலம் அகற்றி சூரபத்மனையே தனது மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் உருமாற்றி தனது அருகே வைத்துக் கொண்டார். அது மட்டுமின்றி உலகில் அநீதியை அழிக்க சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிவந்த பொறி என்பதால் முருகனும் சிவ அம்சம் என பக்தர்கள் வழிபடுகின்றனர். இதனை நினைவு கூறும் விதமாக இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாசி திருவிழாக்களில் 7ஆம் நாள் அன்று சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி முன்புறம் சிவன் அம்சமாகவும் பின்புறம் நடராஜர் அவதாரத்திலும் காட்சியளிக்கிறார். அதேபோல் முருகப்பெருமான் 8ஆம் திருநாள் காலையில் வெள்ளை சாத்தி சப்பரத்தில் பிரம்மா அம்சமாகவும் பகலில் பச்சை சாத்தி பச்சை கடைசல் சப்பரத்தில் விஷ்ணு அம்சமாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து உலகில் படைக்கும் கடவுள் பிரம்மாவும் காக்கும் கடவுள் விஷ்ணுவும் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவனும் நானே என உணர்த்தும் விதமாக முருகன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். பச்சை சாத்தி கடைச்சல் சப்பரத்தில் எழுந்தருளும் ஆறுமுகப் பெருமானை தரிசிப்பதால் நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் வீட்டில் செல்வ செழிப்பும் கிடைத்து வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும். சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி மூன்றையும் கண்டு மும்மூர்த்திகளின் அருளை பெற்றால் எளிதில் முக்தி பெற முடியும் என்று திருச்செந்தூர் தல வரலாறு கூறுகிறது.